கொண்டாடி மாத்தி சொல்றாமா. உண்மையிலே சார், தாரம்னா அன்பு, தாரம்னா பண்பு, தாரம்னா ஒரு தெம்பு. அவளை நம்புங்க, குடும்பத்துல உருப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட தாரம் குடும்பத்துக்கு வரும்போது வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி இரவுக்கும் பகலுக்கு இது என்ன வேலையா இருக்கு சார்? கொஞ்சம் லைட்டா இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. ஒரு கைதட்டு கொடுங்க ப்ளீஸ். உண்மையிலே சார், ஒரு மனைவி வர்ற வாழ்க்கை தானங்க நல்லா இருக்கு, தார வரக்கூடிய வாழ்க்கை. உண்மையிலே பாருங்க, எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு பாருங்க. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மாலை கண் நோயாக்கும்? உனக்கு பகல்ல பசுமாடு தெரியாத? உண்மையிலே சார், எங்க பெண்கள்லாம் பாத்தீங்களா அழகா இருக்காங்க. நாங்க அப்படியே தாரம் மனைவிமார்கள்லாம் அப்படி மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம். மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா நாங்க ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? ஏன் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டுமே தான். நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன்? கட்டுனது மேட்சா இல்ல, கட்டிக்கிறது மேட்சா இல்ல, நாங்க எடுத்துட்டு போறோம். ஆனா உண்மையிலே சார், போன வாரம் நைட்டு தூங்கிட்டு இருந்தேன் சார். ஐயோ, நாங்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருப்போம் பாரு, தூங்கிட்டு இருக்கடா. நான் தூங்கிட்டு இருந்தேன் சார், நீங்க பட்டிமன்றம் கூட போயிருப்பீங்க. நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது சார், எங்க அத்தை என் மூஞ்சில காலை வச்சு நங்குன்னு மிதிச்சிட்டாரு சார். தூங்கிட்டு இருக்கும்போது உன் மூஞ்சில காலை வச்சு? ஆமா சார். இதுக்கு தான் இவ்வளவு அகல மூஞ்சி வச்சுக்கிற கூடாதுங்கிறது. உண்மையிலே சார், நான் கேட்டேன், யாத்தா இப்படி மூஞ்சில நங்குன்னு காலை வச்சு மிதிச்சிட்டீங்களேன்னு கேக்குறேன். நிலாவுல காலை வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்டி, அங்க வச்சானே இங்க வச்சானு கேக்குறாருங்க சார். பொறுமசாமி, பொறுமசாமி, இங்க வாமா. நைட்டு 12 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது உன் புருஷன் மூஞ்சியில காலை வச்சானோ? ஆமா சார். எப்படி மூஞ்சியில காலை வைப்பேன்? 2 பேரும் தலைகீழா படுத்து கிடந்தீங்களோ? இல்ல தெரியாம எப்படி மூஞ்சியில காலை வைப்பான் சார்? தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாம கால் வந்து காலில் தான் போடும். எப்படி மூஞ்சியில போடும் கேட்குறேன். உண்மையிலே சார், குடும்பத்துல இப்படி கணவன் மனைவி இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றோம்ல சார். நாங்க நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு தாரம் வரக்கூடிய வாழ்க்கையில எப்படி தெரியுமா மகிழ்ச்சியா இருக்கும்? எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கும். ஆஹா ஆஹா.
அருமையான குரல் வளம். நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். நன்றிங்க சார். நீங்க 100 வயசு மேல வாழணும்னு மக்கள் சார்பா வாழ்த்துறமா. நன்றிங்க சார். நீ எத்தனை வயசு வாழணும் உன் புருஷன்ட்ட போய் கேளு. நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். எனக்கு அப்புறம் லேட்டா வாப்பா, 4-5 பேரை முடிச்சு விட்டுவா. நீ ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்க இவனோட சேர்ந்து வாங்க, நீ என்னோட வந்துடுறா. யார் அவ திருவேங்கடத்தை கூட்டிகிட்டு தான் வருவான். அவன் எப்படி தனியாக வருவான்? எங்கள் டீமில் ஒரு திருவேங்கடை இருந்தே ஆகணும். ஆனால் உண்மையிலங்க சார், எனக்கு கல்யாண நாள் அன்னைக்கு சார் நானும் எங்கள் அத்தானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் சார். அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ரோட்டோரமாக ஒருத்தர் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தார் சார். உடனே நான் எங்கள் அத்தானை பற்றி கேட்டேன், அத்தான் அவரை தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். எங்கள் அத்தா சொன்னார், எனக்கு தெரியலடி அப்படின்னாரு. அவர் தாங்க என்னை முத பொண்ணு பார்க்க வந்தவர். எங்கள் அப்பா கொடுக்க மாட்டேன்ட்டாருன்னு சொல்லிட்டேன் நடுவர் அவர்களே. அதுக்கு எங்கள் அத்தா சொல்கிறாரு, அந்த சந்தோஷத்தை இன்னமா அவன் தீர்க்குறான் அப்படிங்கிறாரு சார். பொண்ணு வாக்க வந்ததுனால அவன் ரோட்டோரமாக வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். கட்டினவன் வீட்டிலே வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளோதான் வித்தியாசம். உன்னைய கட்டி எவனும் உருப்புடல, அது மட்டும் நல்லா தெரியும். ஆனால் சார் மனைவியை பற்றி என்ன பேச்சு சார் பேசணும்? அப்படி குடும்பத்தில் இவரெல்லாம் மனைவியை பார்த்து வீட்டில் எத்தனை டீங்க போட்டு கூப்பிடுறாரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. என்னைக்காவது நாங்கள் தாரம் தாடா காப்பி. ஏன்டா நீ வேற நெஞ்சு அங்கே மேலே விழுவ பார்த்தேன். அத்தாடி நல்ல பேர் என் மேலே விழுந்தான். இங்கே விழுந்தா என்ன ஆகுறது? அந்த அம்மெல்லாம் கடுமையான கோபம் தெரியுமா? அதுதான் அங்கிட்டு விழுவ வேண்டியாடுறான். இங்கிட்டு விழுந்து நான் இது மேலே விழுந்துருந்தேன்னா என்ன அப்படின்னு சொல்றாமா சார். குடும்பத்துல கணவனை பார்த்து கணவன்கிட்ட எவ்வளவு அன்பா பொறுப்பா குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார். அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு தாரம் குடும்பத்துல மகிழ்ச்சியா எப்படி தருமா கொடுப்பா? அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா கொடுப்பா சார். சுத்து மாட்டிக்கிடுச்சு. போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா கொஞ்சம் கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. நிலவை போலவே நிலவை போலவே பாவை குமரியே நீயும் வந்த போதிலே அந்த பாதிலே மலருமா அசை தீர கொஞ்சிடாமல் இன்ப மலருமா பேசிடாமல் மலருமா அசை தீர கொஞ்சிடாமல் இன்ப மலருமா நிறைவேறுமா கடல் அலையை போல ஓய்ந்து போக நேருமா என்ன சந்தேகம் கொள்ளலாகுமா கொடி அசை நாட பந்தலின்றி போதுமா. ஆனா உண்மையில சார் என்னத்தான் குடும்பத்துல தாய் பெருசா இருந்தாலும் கூட நாங்க குடும்பத்துக்கு மனைவி தார வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு குடும்பமுமே அப்படியே சந்தோஷத்துல இருக்குது. இப்ப பாருங்க, போன வாரம் நடுவர் அவர்களே எங்க அத்தா என்ன பார்த்து உலகம் எத்தனை கிலோன்னு கேட்டார் சார். நான் சொன்னேன், உலகம் எத்தனை கிலோவா? அதை கணக்கிட முடியாதுங்க, அது பறந்து விரிந்த உலகம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்க அத்தா சொல்றாரு, உலகம் வந்து வெறும் 70 கிலோ தாண்டி அப்படின்னாரு. என்னது வெறும் 70 கிலோவா? எப்படி எத்தான் அப்படிங்கிறேன். என் உலகமே நீதான் அப்படின்னு சொன்னாரு சார்.
என்ன சொன்னாரு? என் உலகமே நீதானடின்னு சொன்னாரு சார். எத்தனை மணி இருக்கும்? இல்ல சொல்லும் போது எத்தனை மணி இருக்கும்னு கேட்டேன். நைட்டு ஒரு 10 மணி இருக்கும் சார். கட்டிங் போட்டிருந்திருக்கான், ஒளறி இருக்காயா. ஆனா உண்மையிலே சார் எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாதுங்க. எல்லாம் கட்டிங் போட்டா பாசக்காரனா தான் இருப்பான். உண்மையிலே காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு சார். அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துல தான் சார் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த ஆள் கிரகந்தேன். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி இந்தா மறுபடியும் போட்டான்டா கட்டிங்க. தங்க குட்டின்னு இருக்கான் பாருங்க. போல பெரிய கருவ குட்டியே தங்க குட்டின்னு இருக்கா. என்னத்தான் சார்? நொன்னதான். இந்த எங்க மாமியார் உங்க தாய் இருக்குது அம்மா, இவ்வளவு பெரிய பன்னி குட்டிய தங்க குட்டிங்கிறான் பாரு அப்படின்றுச்சு. அந்த அம்மாவுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அதை பத்தி நான் கேர் பண்றது இல்லையே. நீ கேரே பின்றது இல்லையே. எங்க உன் கூந்தலை தூக்கி முன்னாடி போட்டு பார்ப்போம். ஏன் சார் இதுக்கு என்ன சார்? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? கூந்தலை பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரசு மாதிரியே இருக்கு. அதுவும் பிசிறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையில சார் தங்க குட்டினோன்னா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்று யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளோ பாசமானு கேட்டேன் சார். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பார்ப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாரு கம்மனு. இதுக்கு பேர் தான் விடியா முஞ்சிக்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை ஒரு தாரத்தினால தான் விடியுது. எப்படி எப்படி தெரியுமா விடியும்? அழகா பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரி விடியும் சார். அம்மா பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூவண்ண பாடம் சொல்லு எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு ஆனா உண்மையிலே சார் எனக்கு திருமணமான புதுசுல சார் ஒரு 35 வருஷம் இருக்குமா? இங்க கேட்டாங்களாக்கும் சொல்லணும் காசு வாங்கையில. எனக்கு திருமணமான புதுசுல சார் எங்க அத்தா என்னை வாடினே கூப்பிட மாட்டார் சார். கூப்பிட மாட்டான். கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் வளருவான். என் செல்லம் என் சிச்சும்பா. டீ வாங்கி கொடுக்க மாட்டான். ஜூஸ் குடி உடம்புக்கு குளிர்ச்சிம்பா. ஒரு புள்ள உறக்கட்டும் ஒரு போண்டா வாங்கி தர மாட்டான். என் குடும்பத்தை தின்னே தேக்குறேடி எப்படிம்பா. ஆனா சார் எங்க அத்தா என்னை வாடினே கூப்பிட மாட்டார். ஏன் தெரியுமா சார்? ஏன் தெரியுமா கௌதமி? ஏன்? என் முகம் வாடி போயிருமா சார். இங்க வாடுறதுக்கு என்ன இருக்கா? உண்மையில நானும் பண்பாடு உள்ள பிள்ளை சார். சொல்லிக்க. எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது அப்படியே கண்ணுக்கெல்லாம் மைப்பட்டு அழகா இருப்பேன். மரியாதை மரியாதை. அழகா இல்ல அகலமா. உண்மையிலே கண்ணுக்கெல்லாம் மை போட்டு இருப்பேன் சார். என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சோன்னா அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன். ஏன்? அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் மூஞ்சில கரிய பூச முடியுமாக்கா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல சார். உண்மையில சார் எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது எந்த ஒரு காஃபி டீனாலும் சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தான் சார் குடிப்பேன். அடியாத்தி. ஏன்? அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு இல்ல சுற்றுமுல சார். ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு, எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு? உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரோ? டோல்கேட் போடல போடுறக்காதான் உடனே வந்திருக்காரு. உண்மையிலங்க சார் இப்போ ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருது சார். அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்துது சார். இப்போ எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னையும் சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்படி அழகா பீச்சுக்கு கூட்டிட்டு போவார். சென்னையில பீச்சு கூட்டிட்டு போவார். அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு
அப்படி என் தலையை வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் சார். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளோ அழகா இருக்க நான் தான் அப்படிங்கிறேன், அவ்வளோ அகலமா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டேன்ட்டு. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் இருந்த ஸ்பீக்கரே எனக்கு தெரியலையே. என்னதான் குடும்பத்துல சிறு சிறு ஊழல்கள் இருந்தாலும் கூட அதை தான் பெத்த பிள்ளை எப்படி சமாதானப்படுத்துது பாருங்க குடும்பத்தை. கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, இந்த கூட வேறு கலைகள் வேறு ஏறடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, நான் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நீ உட்காரடா கண்ணா. ஆகவே நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது என்னைக்குமே தாயை காட்டிலும் தாரமே தாரமே என்று சொல்லி சுமந்தவள் ஒரு தாய் என்றால் உங்களை சுமப்பவள் மனைவி, வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை வாழ வைப்பவள் மனைவி, கருத்தந்து உயிர் தந்தவள் ஒரு தாய் என்றால் கற்பு தந்து காத்து நிற்பவள் என்னைக்குமே மனைவிதான் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. உண்மையிலே கொங்கர்பாளையம் ஸ்ரீ முத்துவிநாயகர் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஸ்ரீ முத்துவிநாயகர் நற்பணி மன்றம் கொங்கர்பாளையம் ஊர் பொதுமக்கள் நடத்திய இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள், அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது. அம்மா முடிச்சிடுறேன், அவ்வளோதான், போகாதீங்க, முடிச்சிடுறேன், யாரும் போகாதீங்க. நடுவரை கடைசியில் பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ். உண்மையில் நல்ல ஊர், நல்ல மக்கள். சரி, நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றம் தான் ஆரம்பித்தேன், ஒருத்தர் ஒடியாந்து முன்னாடி விழுந்தான். 100 ரூபா அன்பளிப்பு, பேர் சொல்லாத வச்சுக்கொண்டான். திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு, என்னை ஒருத்தன் சுரண்டுறான். யாருன்னு திரும்பி பார்க்குறேன், அதே ஆள் வந்துட்டான். மறுபடியும் 150 ரூபா கொடுத்தான். ஒரே ஆள் 250 ரூபா அன்பளிப்பு கொடுத்தான். எல்லாம் பட்டிமன்றம் முடித்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலை யாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துருங்கிறாயா. நான் என்னடா பண்ணுறேன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சுருந்தாயில 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாயா. அவன் யாரான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா போனவனா இருக்கேன், என்கிட்ட வசூல் பண்ண தெரிகிறான். நானே வசூல் பண்ண முடியாமல் தான் ஊராக பைதூக்கிட்டு சுற்றுறேன். கேட்ட கேள்வி என்ன? ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது தாயா தாரமா? இவங்க என்ன சொல்கிறாங்க? தாய் தான். தாரங்கிறதே பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே தாரம் சந்தோஷமாக தான் நம்மளை வச்சுருக்காளா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எவ்வளோ விமர்சை கூடிய எங்கள் ஊரில் ஒருத்தனை, எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் ஒருத்தனை 6 மாதத்துக்கு முன்னாடி நல்ல பாம்பு கிடச்சிருச்சு சார். ஆஸ்பத்திரியில் சேர்த்து 7 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க. பிழைக்க மாட்டான், தூக்கிட்டு போங்கன்ட்டாங்க. நேற்று பார்க்குறேன் உசுரோடு வர்றான். டே, நீ செத்துருவாயினாங்க, எப்படா பொழைச்சாயினே? என் பொண்டாட்டி தான் சார் காப்பாற்றினா அப்படின்னா. உன் பொண்டாட்டி டாக்டராடா நர்ஸாடான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை சார், சாதாதான். எப்படா காப்பாற்றினான்னு? பாம்பு கடித்த இடத்துல அவளை கடிக்க விட்டேன், இந்த விஷம் அந்த விஷத்தை முறிச்சிருச்சு சார் அப்படின்னா. உன் பொண்டாட்டி எங்கேடான்னு கேட்டேன். பெரியாஸ்பத்திரியில் வேலை பார்க்குறா சார் அப்படின்னா. என்ன வேலையிடான்னு கேட்டேன். பாம்பு கடித்த இடத்துல கழிக்கிறதா சார் அவளுக்கு வேலை. பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பா சார்.
மலைப்பாம்பு கடிக்காது, முழுங்கும். மலைப்பாம்பு போய் கட்டுக்கிட்டு இருக்க மலைப்பாம்பு. பொண்டாட்டினால இமிசை சார், ஒன்றும் இல்லை. இந்த அம்மா என்ன சைஸு, என் பொண்டாட்டி இதை விட 2 சைஸ் இருப்பாள். நேற்று பைக்கில் ஏற்றிக்கிட்டு போய் மேம்பாலத்தில் ஏறுற வண்டி ஏற மாட்டேங்குது, உருங்குது. ஏற்ற மாதிரி வர்றவன் கேட்குறான், என்ன பட்டிமன்ற நடுவர் இவ்வளோ லோடு ஏற்றிக்கிட்டு எங்கே கிளம்பிட்டி அப்படின்னு கேட்குறாயா. முன்வீல் தூக்குறியா? வண்டியை மாற்றக்கூடாது, பின்னாடி இருக்க அந்த லேடியை தான் மாற்றணும். இப்போ எங்கே நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்கா, மனுஷன் நிம்மதியாக வாழ முடியுதா? உண்மையிலே பெற்ற தாய் என்பவள் யார்? நாம் அரண்மனை மாதிரி வீடு கட்டினாலும், அரண்மனை போல் வீடு கட்டினாலும் அங்கே அம்மா இல்லை என்றால் அது அனாதை இல்லம்தான் நண்பர்களே. நம் தாய்க்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகிறது நண்பர்களே? உண்மையிலே மனைவிக்கிட்ட ஏதாவது வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவா, பிள்ளைகள்கிட்ட ஏதாவது வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படும். ஆனால் அம்மா பிள்ளைகளையும் மனைவியும் விட எப்படி வேறுபட்டவள் தெரியுமா? ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷப்படுவள் மனைவி, என்ன வேண்டும் என்று கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவள் தான் நம்மை பெற்ற தாய். அந்த தாய் எப்படிப்பட்டவள் தெரியுமா? பொழுதுக்கு வேலை பார்ப்பா, காலம் பூரா வேலை பார்ப்பா, அன்னைக்கு பூரா 10 மணி வரைக்கும் வேலை பார்த்துருப்பா. அப்போ தான் 11 மணிக்கு அசந்து போய் தூங்குவா. ஆனால் நம்ம ஒரு கல்லை கொண்டு அந்த அம்மாவை அடித்தா கூட அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, அவ்வளவு டயர்டாக இருக்கும். ஆனால் அந்த பச்சை புள்ள தூங்கும். அது ஒரு சித்தரும்பு கடிச்சா கூட வாரி சுருட்டி எந்திரிச்சு அணைத்து கொள்பவள் அந்த பெற்ற தாய். 50,000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை கட்டியிருப்பா, 50,000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை கட்டியிருப்பா, கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பி போவா. ஆனால் பிறந்த குழந்தை மூக்கு ஒழுகிக்கிட்டு வந்துச்சுன்னா 50,000 ரூபா பட்டுச்சேலை பெருசுன்னு நினைக்க மாட்டா, அதனுடைய முந்தானையை எடுத்து தன் பிள்ளைக்கு மூக்கை சிந்தி விடுபவள் தாய். அந்த தாய், உண்மையில் தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு எப்படிப்பட்டது தெரியுமா நண்பர்களே? ஒரு தாய்க்கு மிகப்பெரிய பிரசவ வலி, ரொம்ப சிரமம். 3 மணி நேரம் கடுமையாக போராடுறாங்க. போராடி அந்த குழந்தையை பெற்று எடுக்கிறா. எடுத்து முடித்த உடனே அந்த டாக்டரு தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண போகிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் வலிக்காமல் கட் பண்ணுங்க சார் அப்படின்றாங்க. டாக்டர் சொல்கிறாரு, 3 மணி நேரம் இவ்வளவு வலியை தாங்கினியம்மா, இந்த தொப்புள் கொடி கட் பண்ணுறது உன்னால் தாங்க முடியாதுன்னு கேட்கும்போது அந்த பெற்ற தாய் சொன்னால், நான் தாங்குவேன் சார், என் புள்ள தாங்காது சார், அதுக்கு வலிக்காமல் நறுக்குங்க சார் அப்படின்னு. அப்போ ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் எப்படியெல்லாம் ஆணி வேறாக இருந்து கொண்டு இருக்கிறார். தன்னை மறந்து தன்னை இழந்து பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவள் தான் பெற்ற தாய் என்பதை யாரும் மறக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழல் இருக்கிற காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது பெற்ற தாயே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. அப்ப கட்டிய மனைவி யாருன்னு பார்க்கணும். 2 பேர் பேசியிருக்காங்கல்ல, நம்ம பகிர்ந்து ஆராய்ஞ்சு முடிவெடுப்போம். இப்போ பட்டிமன்றம் முடியும், நான் ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு போவேன். விடிய காலமாக போய் காலிங் பில் அடிப்பேன். என் மனைவி கதவை திறப்பா, வாங்க மகாராஜா, கொங்கர்பாளையம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது அப்படியா கேட்பா. போய் படுத்தனம் பைதுக்கிட்டு ஊர் சுற்றி போய் படுறாம்பா. இதே முகம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வாட்டமாக இருந்துச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்பா, என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா சூடாக பாலை ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே காமதேன காலேஜில் பட்டிமன்றருக்கு போய் படியாம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற ஒரு பெண், இல்லைன்னு சொல்ல முடியாது. சார் நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிருது, எல்லாத்தையும் இழந்துடுறோம். வீட்டில் போய் தனிமரமாக கண்கலங்கி நிற்கும்போது நம்மளோடு சேர்ந்து ஊர் சுற்றின நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோடு சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? தனிமரமாக நிற்கும்போது அந்த கட்டிய மனைவி ஒடியாந்து கேட்பா, ஏயா அப்படி கண்கலங்கி நிற்கிற, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனம்மா, எல்லாம் நஷ்டமாயிடுச்சே, எப்படி நான் நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனைவி கையில் கழுத்தில் காதில் கலக்கிறத கழட்டி கொடுத்து தான் சிறுபாடு சேர்த்து வச்ச காசை கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். உண்மையிலே சார் நாங்கள் மனைவியை நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மனைவி என்ற பெண் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும்,
அவள் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டில் பாய். அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, திண்ணையில் தான் சார் பாய். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மனைவியினுடைய அருமை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா நண்பர்களே? மனைவியினுடைய அருமை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்துவிட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும். சார் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக எடுத்துக்குவோம். மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நான் முடிச்சிடுறேன். மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு 10 நாள் வைத்தியம் பார்ப்போம், 15 நாள் வைத்தியம் பார்ப்போம், ஒரு மாதம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவோம். அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்? அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம், உங்கள் மகளுக்கு முடியலை, ஒன்று நீங்கள் வந்து பாருங்கள், இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்கம்மா. இதான் நம்ம செய்கிற வேலை. இதே புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஆம்பளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, 6 மாதம் வைத்தியம் பார்ப்பா, 1 வருஷம் வைத்தியம் பார்ப்பா. அவன் படுக்க ஆகிட்டான்னு வச்சுக்கங்களேன், அவள் வந்து சொல்லுவா, கவலைப்படாதையா கவலைப்படாதையா, என் பூவுக்கும் பொட்டுக்கு அடையாளமா, நீ உசுரோடு இருந்தால் போதும், உன்னை கடைசி வரைக்கும் நான் வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் நிற்க முடியும். நண்பர்களே, உண்மையிலே ஒன்றை சொல்கிறேன், நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமூத்திரம் அள்ளக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். சார், அவள் பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும், நம்ம வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும். நம்ம கட்டுறது அரப்பவன் தாலியை கட்டுறோம். இந்த தாலி கருத்தில் ஏறின உடனே அந்த குலதெய்வத்தை விட்டு நம் குலதெய்வத்தை வேண்டி நம் குலத்தை வாழ வைக்கிறாரே, அந்த மனைவிக்கு இந்த சமூகம் என்ன பதில் சொல்ல போகிறது? சார், சாதாரணமாக எடுத்துக்கங்க. இப்போ ஒரு தாய்க்கு 4 பிள்ளைங்க இருப்பாங்க, 4 மகன் இருப்பான். 4 மகனுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதில் ஒரு மகன் இறந்து போயிடுறான்னு வச்சுக்கோங்க. அந்த தாய் என்ன பண்ணுவா? அந்த வீட்டில் 1 மாதம் இருப்பாள், 1 மாதம் வரைக்கும் எங்கேயும் போக மாட்டாள். 1 மாதம் முடித்த உடனே அந்த தாய் அடுத்த மகன் வீட்டில் சாப்பிடுவா, இன்னொரு மகன் வீட்டில் போய் இருப்பாள். எந்த கல்யாணம் நல்லது கெட்டதுலேயும் போய் முன்னாடி நிற்பாள். ஆனால் கட்டிய மனைவி தன் கணவன் இழந்து விட்டால் அதன் பிறகு வீட்டிலேயே முடங்கி எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு முன்னின்று செல்லாமல் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறாளே, அந்த மனைவிக்கு இந்த சமூகம் என்ன பதில் சொல்ல போகிறது நண்பர்களே? பெத்தா வளர்த்தா அது அவளோட கடமை, பெத்த தாய். ஆனால் அவள் எங்கிருந்தோ வந்தவ, இவன்கிட்ட இருந்த கெட்ட பழக்கம், இவன்கிட்ட இருந்த மோசமான பழக்கங்களால் இவன் போய் சீக்கிரம் சேர்ந்துட்டான்னு வைங்களே, அந்த பெண் எதை சார் இழக்கணும்? நம்ம கல்யாணத்துக்கு என்ன கட்டணும்? அந்த மனைவி வர்றதுக்காக தாலி தானே கட்டணும். அதை மட்டும்தானே அந்த பெண் இழக்கணும். அதை மட்டுமா அந்த பெண் இழக்கிறான் நண்பர்களே? தான் சிறு வயதிலிருந்து ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள், சிறு வயதிலிருந்து தான் வைத்த பொட்டை இழக்கிறாள், சிறு வயதிலிருந்து தான் கட்டிய பட்டாடைகளை துறந்து வெள்ளையாடை உடுத்தி இந்த சமூகத்திலே குடும்பத்திற்காக மெழுகுதிரி போல் உருகுகிறாளே, அந்த பெண்ணுக்கு இந்த சமூகம் என்ன பதில் சொல்லப் போகிறது நண்பர்களே? இப்போ நம்ம தாயா தாரம்மான்னு கேட்டிருக்கோம். தாய் என்பவள் நம்ம கோயில் கட்டுறோம்ல, கோயிலுடைய அஸ்திவாரம் போன்றவள் அந்த தாய். அஸ்திவாரம் இல்லைன்னா அந்த கோயில் நிற்காது. ஆனால் அதன் மேலே இருக்கக்கூடிய கலசம் போன்றவள் தான் நாம் கட்டிய மனைவி. இப்போ நான் சாதாரணமாக கேட்குறேன், ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நம்ம பெத்த தாய் நம்மளோட எத்தனை வருஷம் வருவாங்க? நம்ம ஒரு 40 வருஷம் இருக்க வரைக்கும் நம்மளோட வருவாங்களா? நம்ம 40 வருஷம் நம்மளுக்கு 40 வயசு ஆகும்போது நம்ம அம்மாவுக்கு ஒரு 70 வயசு 80 வயசு ஆயிரும், அவங்க போய் சேர்ந்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நம் தாய் நம்மோடு வரக்கூடியவள். ஆனால் கடைசி வரை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவள் நாம் கட்டிய மனைவிதான் என்பதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதுக்குத்தான் தாய்க்கு பின் தாரம்னே வச்சான். பெற்ற தாய் ஒரு 40 ஆண்டு காலம் நம்மளை வளர்த்து ஒரு நிலைமைக்கு ஆக்கி அவள் அந்த தெய்வத்தோடு தெய்வமாக, அந்த முத்துமாரி அம்மனோடு அம்மனாக கருவறைக்குள் இருந்து நம்மை ஆசி வழங்கக்கூடியவள் அந்த தாய். அந்த தாயை வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். தாயை வணங்குவோம். அவள் தெய்வத்திற்கு சமமானவள். ஆனால் கடைசி வரை குடும்பத்தில் நம்மளோடு ஓடிக்கொண்டிருப்பவள் கட்டிய மனைவிதான், தாரம்தான் என்று தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஹலோ, இந்த கொங்குரு வளையம்
முதல்ல நான் சிவன் கோயிலுக்கு பேசுறதுக்கு வந்தேன். சேந்தன் கந்தன்கார் ஏற்பாடு பண்ணி திருமூர்த்தி மச்சான்னு சொல்லி வந்தேன். அதுக்கப்புறம் வருஷம் அம்மாஸ் கவுண்டர் பட்டிமன்றம் நடத்துகிறாரு. அவர் கேட்குறாரு, நம்மளால் டேட் கொடுக்க முடியல. இந்த கட்டாப் கரெக்டாக நான் டிஎன் பாலத்தில் பேசின அன்றைக்கி இங்கே பட்டிமன்றம் நடந்தது. பூங்கோதை எங்கள் கூட பட்டிமன்றம் பேசிகிட்டு இருந்த பேச்சாளர் தான் சன் டிவியில், ராஜ் டிவிலலாம் எங்கள் கூட பேசியிருக்கிறா. இன்றைக்கி வந்திருக்கிறாளா என்னன்னு தெரியல, வர சொன்ன ஆளை காணோம். அப்படி எங்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்றைக்கு இருந்துகிட்ருக்குது. இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு பேர் உறுதுணையாக இருந்தவர் மரியாதைக்குரிய மணியன், குமார் அவர்கள், மூர்த்தி, தங்கராசு, குமார், பானுமதி இவர்களுக்கெல்லாம் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நிறைய பேர் டொனேஷன் கொடுத்துருக்குறீங்க. காசு இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் நடத்த முடியாது. அப்படி பெரிய மனசு பண்ணி நல்ல பெருந்தொகை கொடுத்தவர்களும் சரி, சிறுதொகை கொடுத்தவங்களும் சரி, ₹1 இந்த விநாயகனுக்கு செலவு பண்ணதுக்கு அதுக்கு உண்டான புண்ணியம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் என்று சொல்லி, பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க சிவபாலம் பொறப்பு ஆத்தாருக்காணி தங்க அன்னமார் சாமி எர்நாளை கொங்குரு வார்த்த சனை எங்கே போய் கால் வச்ச பக்க காலுங்கருவாய் கட்டத்தோர் வேறாய் ஆளும் உருவாய் உருவம் சிறுவாய் சிறுவம் பெருசாயி. இன்னைக்கு மலமேளம் மாடு மேய்ஞ்சாலும் மாட்டுக்காரம் பேர் நினச்சி பட்டி கிடந்த பக்கம் பாலா பொங்கி எருவு கிடந்த பக்கம் ஏழா பொங்கி. இன்றைக்கி இந்த கொங்குரு வளச்சனம் எங்கே போய் வேறு நாள் வேறு போன பக்கமல்ல ஆள் போல் தலைச்சிருக்கா. எல்லாம் வல்ல அந்த முத்து விநாயக பெருமான் உங்களுக்கு பக்கத்தனை இருந்து பாதுகாத்து வருவான். நன்றிங்க, வணக்கமுங்க. மீண்டும் பல வாய்ப்புகளை உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை என்ற மனசு உங்கள்கிட்டயே கொடுத்துட்டு போகிறேன். பத்திரமா பார்த்துக்குங்க, காயப்படாமல். பாய்.